பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். பிரசங்கம் இயேசுநாதர் மண்மொழி தரிக்கப்பட்ட உரைப்பிடம் காண்பிக்கப்படுவது. உலோகத்துக்கு அதிபதியானவங்கள் இயேசுநாதர் எங்கள் பாவத்தை தம்முடைய பேரில் சுமந்து கசையடிபடுவார் என்று அடிபட்டதையும் இன்னமும் பட்ட நீகவாதைகளையும் முந்திர சங்கங்கள் சொன்னோமே. இப்போது அவருக்கு படுத்தினவரை ஒரு நவமானவாதை பங்கன் சொல்ல கடவோ. அது எப்படி என்றால் பிலாத்தின் கட்டளைப்படியே ஆண்டவரை கட்டூனிலே கட்டி கொடிதாய் அடித்ததின் இன்னமும் யூதருடைய மனதிற்கொண்டு குரோத வைராக்கியம் மாறவில்லை. அதனால் வாதையின் மேல் வாதையும் கத்தியின் மேல் கத்தியும் நிந்தையின் மேல் நிந்தையும் உண்டாக்க வேணும் என்று ஒருமித்து ஒரு காலம் காணாததும் கேளாததுமான ஓர் புதிதான வாதை பங்கப்படுத்த உண்ணினார்கள். ஐயோ கிறிஸ்தவர்களே, எந்த பிரகாரம் உங்கள் மனதில் பரிதாபம் அடங்கி இருப்போமோ, எந்த கண்ணால் பார்த்திருப்போமோ, ஆனதினால் கண்ணீர் நிறைந்த கண்களாலும் பிரலாபம் நிறைந்த வாக்கினாலும் உங்களுக்கு சொல்லுகிற இந்த புதுமையை கேளுங்கோ. அதேதனில் அந்த துத்தயூதர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவது, இந்த மனுஷன் உங்களில் ஆசா வந்து சொல்லி திரிந்தானே, எப்படிப்பட்ட இனங்களை உதறுக்கிறாயனந்து லோகத்திற்கு பிரசித்தமாக்கின இந்த பெரிய நிந்தை கண்டிருப்போமோ. இந்த அவதூறை எந்த பரிசிலையும் அகற்றவனும் அவனுண்டு கொண்டின அரசாங்கத்தின் பலனை அவனுக்கு அனுபவிக்க பண்ணவனும். அதனால் அவன் சொன்ன வார்த்தை ஜலசமா லோகத்தால் தூசணித்து போடத்தக்கதாக ஓராகடியத்தை செய்வோம் என்று சொன்னார்கள். ஐயோ, எங்கள் ஆத்துமக்கு குடையவரான இயேசுவே, சகல லோகத்துக்கு கர்த்தாவான தேவராயனே, உம்மை பார்க்க அதிக அதிபரான ராசா உண்டு. ஆகட்டும் என்ற உடனே சகலமும் உண்டாகும், அழியட்டும் என்ற உடனே சகலமும் ஒரு மூலமாகவும் வல்லவும் உள்ள தேவரீர் நீர் அல்லவோ. வருங்காலஞ்சல் காலம் இருக்கும் காலம் சகல வர்த்தமானத்தையும் தூர விருத்தியால் பார்த்திருக்கிற சர்வஞானமுடையவர் நீர் அல்லவோ. சலமோன் என்கிற ராசாவுக்கு 40,000 நூறகசாலை 12,000 இரா உத்தாரமும் உண்டாயிருந்ததினா மகாபேறு பெற்ற அரசனானதை உண்டானா. உமக்கு 1,00,000 கோடி தூதாவி தூதரும் முனிவரும் உண்டாயிருக்க செய்வே. நீர் அவனிடம் மிக்காய கீர்த்தியுள்ள ராயன் அல்லவோ. அசுவேல் என்கிற ராசாவன் நிராட்சியத்தின் குடியானவர்களுக்கு 180 நாள் கொடுத்த விருந்தின் மகிமையை கண்டு மகாதிரவியராயன் என்று கீர்த்திப்பார்களானா.
நீர் மனுஷ மிருக பட்சி சகலத்தையும் நித்தமும் சம்பூரணமாக்கி இரட்சிக்கிற விடத்திலே நீர் அவரிடம் பார்க்க மகிமையுள்ள நிறை செல்வன் என்கிறதற்கு சந்தேகம் உண்டோ? அலெக்சாந்தர் என்கிற ஓமானி உலோகத்தில் உள்ள மிகுந்த ராட்சியங்களையும் யாசாக்களையும் வெற்றி கொண்டதினா நிகரில்லாத வீரியம் உள்ள நரபாலன் என்று பாராட்டுவார்களானா திரிலோகத்தில் உள்ள சமஸ்தமும் கை கொண்டிருக்கிற உண்மை அவனிலும் பார்க்க மகிமையுள்ள பூபாலன் என்கிறதற்கு சந்தேகம் என்ன? எப்படியே சமஸ்தருக்கு நீர்தாமே அதிபதி ராசாவாக இருக்க கொள்ள பரிகாச ராசா வந்து கோரணி போட்டிகளுக்கு லட்சணமா இப்படிப்பட்ட நிந்தை செய்வார்களோ? உமது திவ்ய ராட்சியம் என்று பரிகாச ராட்சியமாவதோ? லோகத்தில் உள்ள சகல உன்னளவில்லாத மனுச்சேனைகளும் மகடாய் போவார்களோ? ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் நாதனுடைய மகிமைக்கு பண்ணுகிற இத்தனை உன்னித மாத்திரத்துக்கு எங்கள் மனதில் மாத்திரம் வியாகுலப்படுவது படுவதானால் இப்படிப்பட்ட நிந்தை செய்த வங்கமும் நெசூரமும் கண்டோமாயின் மனதில் வியாகுலம் பொறுக்குமோ? கண்ணில் கண்ணீர் தரிக்குமோ? வாக்கில் பிரலாபமோயுமோ? உலகிலிட்ட முழுகு போலுங்கள் மனதுருக வேணும். துருத்தியில் எழும்புகிற காற்றுப்போ தங்கள் பிரலாபம் ஒளிம்பிச்ச முத்திரம் போலங்கள் கண்ணீர் வருக வேணும். வேதனில் அந்த பாவ துரோகியான யூதர் தங்கள் ஆண்டவருக்கு தாங்கள் செய்ய நினைத்த ஆகடியத்தை செலுத்த வேணும் என்று வளைத்துக் கொண்டு இவன் அல்லவோ எங்களில் ஆயன் என்று சொன்னான். ஆயன் என்றால் இவனுக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்க வேண்டாமோ? கண்டருடைந்த நாட்காலியின் மேலிருக்கு இன்னமும் அந்த நாட்காலியை இழுத்து தரையில் உளப்பண்ணி மறுபடியும் இருக்கு இந்த பிரகாரமாக வாதித்தார்கள். அதன் பின் இவன் மகாராசேந்திரன் என்றான். அவனுக்கு ஒரு இந்திய உத்தரியத்தை கொடுக்க வேண்டாமோ என்று சிவப்பு சகலாத்தை தாரை போர்த்து அபூர்வமான ராகாயத்தம் என்று சங்கடம் அளித்தார்கள். இன்னமும் இவன் ராட்சியமாடுகிற குறிப்பாக கையில் ஒரு செங்கோல் வேண்டாமோ? ஒரு மூங்கில் தண்டு கரத்தில் கொடுத்து அரசு ஆளுவாளும் என்று கோரணி கொண்டார்கள். அவன் பின் இந்த பூலோக நாயகன் செல்வனுக்கு சிலுவை கிரீடம் சூட்ட வேண்டாமோ என்று 72 முள்ளுள்ள வாரை கொப்பையொடி முடியாக வளைத்து சிரசில் பொருத்தி கண்காது மட்டாக ரங்குந்தனையும் அடித்தார்கள். 72 இரத்தத்தாரைகள் புறப்பட்டு செருவாங்கமம் இரத்தத்து வயலாச்சுது. ஐயோ என் இயேசுநாதரே, இந்நேரம் மட்டும் செய்தவைகளாலும் முடியவறிய அங்கிதத்தில் உள்ள இரத்தம் மற்ற போக பண்ணி
இப்போ சிறு சிரசில் மிஞ்சி இருந்த ரத்தம் அமர்த்து போக பண்ண இந்த வாயெஞ்சார்களோ. ஆனால் இந்த வாதையும் போதாமல் இன்னமும் கோமாளமாக சொல்லுவது, இந்த ராயனுக்கு ஆலயாபரணங்கள் கொடுத்தது மாத்திரம் போதுமோ? அவனுங்களுடைய ராசா ஒன்றும் நாங்கள் அவளுடைய முடியானவர்கள் என்று அஞ்சலி பண்ணி நமஸ்கரிக்க வேணும் என்று ஒவ்வொருத்தரா வந்து ஒரு கால் முழந்தால் விட்டெலும்பி மகாராகாவே நமஸ்காரம் என்று சிரித்து நகைப்பாய் கையில் இருந்த மூங்கித் தண்டை பறித்து வாழ்க வாழ்க வந்து முடியில் ஓரடியும் சிரசில் ஓரடியுமாய் அடிக்கிறவர்கள், பிறர் முன்முடியை அழைக்கிறவர்களும் போத்தின சட்டையை இழுத்து போட்டுகிறவர்களும், இப்படியே வாக்கு கட்டாத கரசங்கோப்பு நிந்தைகள் வாழை இங்கு செய்களும் செய்யுங்கள் ஆண்டவருக்கு பொறுக்க மாட்டாத கடுப்பும் குத்துளைவும் விதனமும் உண்டாகி இரத்தத்தாய்களா கண்ணிமை நிறைந்து கண்டிருக்க மாட்டாமலும் மகர ரோமமுற்று வாய் திறக்க இயலாமலும் இப்படியே தேவ மனுஷகுமாரனுக்கு மனுஷரூப சரீர லட்சணம் ஒன்றுமில்லா ரூபியாய் அறியப்படாதிருந்தார். ஐயோ பாதக யூதர்களே, அப்படியே மனுஷனுக்கு மனுஷ ரூபங்கள் மட்டும் பாவிக்கலாமோ? ஐயோ என் ஆண்டவரே, என் இயேசுவே, பாவியான எனக்காக நீர் இந்த இங்கிசை அவமானங்கள் அனுபவிக்கலாமோ? விலை மதியாத ரவணத்தின மணிமகுடன் தரிக்கப்பட்ட உம்முடைய வெண்ணியில் இப்போ உள்முடி அணியலாமோ? பத்தரை மாற்றுப்பதும் பொன்னினால் செங்கோல் பிடித்திருக்கிற உம்முடைய திருக்கரத்தில் இப்போ உங்கித் தண்டனையலாமோ? தெய்வீக மோட்ச அடையாபரணம் பிரகாபிக்கிற உம்முடைய வேகத்தில் இப்போ தீட்ட துணி பதியலாமோ? அதிக வல்லவ தத்துவம் உள்ள ஞானாதிக்கிற சிரசில் ஸ்தாபித்த பத்திராசனத்தின் மேல் இருக்கிற உம்மை முறிந்த நாட்காலியில் இருத்தலாமோ? அதி நிர்மல பக்திக்கு வாழகர் வகை பக்தியா பார்த்திருக்கிற உம்முடைய திருமுக மண்டலம் இந்த விதம் நிற்பிள்ளைகளுக்கு சாந்தோஸ் 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 என்று நித்தமும் துடித்து நமஸ்கரிக்கிற உனக்கு இப்போ கொல்லாத ஜூதரித்தனை தூசணஞ்சொல்லி நிந்திக்கலாமோ? ஐயோ என்னாதனே, எந்த வாலிதவனே, இப்படிப்பட்ட நிந்தையோமானங்களும் இங்கி செய்கத்திவாவைகளும் நீர் அனுபவிக்கிற இந்த நிமித்தமோ